வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடாடா இது தானடா ஒரு அதிசயமே அசந்து போகிற அளவுக்கு இந்த அளவுக்கு அதிசயமெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸைட்டாக எதிர்பார்க்கலைங்க. அப்படி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச சாகசங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் ஒரு பக்கம் யாரும் எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட்டை தந்துன்னு இருக்காரு. இவருக்கு எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒருத்தருக்கு வீடு கட்டி தந்துன்னு இருக்காங்க. அந்த வீடு கட்டி தர நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த கத்தியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல எடுத்து போய் கொடுத்த நபரோட அப்பாவுக்கு தான் வீடு கட்டி தந்துன்னு இருக்காரு. என்னடா இது, பையன் ராஜேஸ்வரிக்கு அடியாளாக இருக்கான், அப்போ இவருக்கு அடியாளாக இருக்கா. ஒரு வேலை சுடரை இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ, இவங்க கொலை பண்ணிவிட்டு அந்த பழியை மல்லி மேலே போடலான்னு சொல்லிட்டு ஒரு சதித்திட்டம் தீட்டி இருக்கலாம்ல, இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற வகையில் ஒரு பக்கம் புதுசாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடடாடா என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறாங்க, இதுக்கே ஒரு பக்கம் இவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே தரலாமேடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் குழப்பங்கள் திருப்பங்கள் எல்லாமே போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ஆப்பு இது தாண்டா ஆப்பு, இதுக்கு மேலே பேச முடியுமாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. அப்படி என்னடா ஆப்பு வச்சாங்க, அப்படி என்ன சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க அப்படின்ற விஷயத்தை விரிவாக்கமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோபத்தோடையும் ஆத்திரத்தோடையும் ஒரு பக்கம் வீட்டில் வந்து உட்காந்து இருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம கதிரேசனுக்கு ஒரு ஃபோன் கால். ஹலோ கதிரேசனா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சவுண்டு. என்னடா இது சத்தமே கேட்காம ஒரு பக்கம் யுத்தம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா, அந்த பக்கம் இருந்து டே கதிரேசா என்ன அடியால வச்சு சுடரை கொலை பண்ணிட்டு இப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி கத்தியை போட்டு மல்லி மேலே பழி போட்டியா, என்ன கதிரேசா உன்னோட தில்லாலங்கடி ஆட்டை எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு பார்த்தியா. இதுக்கு தான் சொல்கிறது, எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் லாஸ்ட்டாக சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி உனக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்குது, கண்டிப்பாக வழி இருக்குது. நடக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யங்கள் நிறைந்து தான் போயின்னு இருக்கு. அந்த சுவாரஸ்யம் கூட நிறைய விஷயங்களெல்லாம் ஒரு பக்கம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது போல தாங்க இந்த இடத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் இருந்து ஒரு பக்கம் பயத்தில் அள்ளு விட்டுறது ஒரு பக்கம் யாராக இருக்கும், நம்ம ரகசியத்தை கண்டுபிடிச்சது யார் அந்த நபர், அதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியத்தோடையும் வியப்போடையும் இருக்காங்க. யார்கிட்ட கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விரிவாக்கமான ஒரு தொடராக தாங்க போயின்னு இருக்கு. இந்த விரிவாக்கத்துக்கு கூட இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க. என்ன விஜய், உங்கள் பார்வையில் ஒரு ஏதோ ஒன்று சாதித்த வெறி தெரியுது, அது மட்டும் இல்லாமல் கதிரேசனை பார்த்துக்க அந்த அளவுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கதிரேசன் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கிட்ட நடந்தது என்ன, வந்தது என்ன, போனது என்ன, சொந்த கதை என்ன, சோக கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லி முடிச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்டதும் நம்ம மல்லிக்கு ஹார்ட் அட்டாக்கே ஒரு பக்கம் வந்துடுது. ஐயோ என்ன சொல்கிறீங்க விஜய், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான், அட ஆமாங்க இதெல்லாம் உண்மைதான், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு. கடவுளே ஒரு பக்கம் கண்கண்ட தெய்வத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல தான் இந்த இடத்துல சாம்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஆப்பு மேலே ஆப்பு வச்சு ஒரே அடியாக தர மட்டத்துக்கு என்னை தள்ளி விட்டான். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் பயம். கதிரேசனை எப்படி நம்ம கைது செய்யறது, அதுக்கான கரெக்டான எவிடன்ஸும் நமக்கு வேணும். அதனால் கதிரேசனை மிரட்டி உண்மைகளெல்லாம் ஒரு பக்கம் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. இந்த திட்டமெல்லாம் செல்லுபடி ஆகுமா, நம்ம கதிரேசன் யாராடி, அவரெல்லாம் வேற மாதிரி லெஜெண்டரி ஒரு பர்சன், அவருக்கெல்லாம் எந்த விதத்தில் பேசி எப்படி பேசி அப்படி பேசி நுணுக்கமாக எல்லா காரியத்தையும் செஞ்சணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நம்ம எதனா ஒன்று பேச முடியுமா, எதனா ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் பருப்பெல்லாம் அங்கே வேகாது ராசா, நீ என்ன தான் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும், நீ என்ன தான் பண்ணாலும் உன் ஆட்டம் எங்கே செல்லுபடி ஆகாது. இதுக்கு மேலே அதை பற்றி பேசியும் பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை இதோட லீவ் இட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம சுவாரஸ்யங்களை பற்றி அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பக்கம் கேட்டு போனால் நம்ம
ஜம்முன்னு ஒரு பக்கம் கும்முன்னு இருக்கும். அது போல் நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாத்தா கிட்டே போகிறாங்க. அடா தாத்தா சொட்ட மண்டியா என்னடா இப்படி மாட்டி விட பார்த்துட்டியே, நீ எல்லாம் ஒரு தாத்தனடா, என் மல்லியம்மாவை ஜெயிலில் தள்ளி அப்படி சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷம் மூலயமா நீ வாழணும்னு நினைக்கிறேன், நீ எல்லாம் ஒரு தாத்தாவா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. உடனே கதிரேசன் இருந்து நான் யாரு பேராண்டிக்கே பேராண்டார் தாத்தாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கெத்தா சீனா நின்று இருக்காரு. யோ 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 நீ பண்ணுறதெல்லாம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கணும். இதில் நீ அந்த கெத்துன்னு சொல்லிட்டு நீ பண்ணுற பார்த்தியா, அது ரொம்பவே இரிட்டேட் பண்ணுதியா எங்களை. அப்படியே சும்மா ஒரு பக்கம் அட்ராக்ட் ஆகுது, அப்படியே உன்னை போட்டு பொழந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகுது. என்னங்க பண்ணுறது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண. சரி இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இங்கே எனக்கு முன்னாடி பெரிய பெருசாலி குட்டு 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 குட்டுன்னு ஒரு பக்கம் ஓடுது. அந்த பெருசாலியை பார்த்தது நமக்கே ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய பெருசாலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெருசாலி தான் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிச்சு. அதை பார்த்துட்டு நான் எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, இந்த சூழ்ச்சி வேலையிலலாம் மாட்டாமல் தப்பிக்கிறது எப்படி, என்னென்ன பண்ணி இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் இருப்போமா இருக்க மாட்டோம்ல, என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்சில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மறக்க தருக.